மக்களே, இந்த இதில் ஒரு தம்பி ஒன்று சொல்கிறான்னு பாருங்க. முள்ளிவாய்க்கால் தினத்தை அதாந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் இப்படி அரசியல்வாதிகள் அதை செய்கிறாங்கன்றதை பற்றி ஒரு தம்பி ஒன்று சொல்கிறான்னு பாருங்க. அதை முன்னுக்கு போட்டு விடுறேன், அப்புறம் அதை பின்னுக்கும் போட்டு விடுவேன். அதே மாதிரி கொஞ்சம் இந்த முள்ளிவாய்க்கால் நடந்தால் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் பெரியக்குள்ள கொஞ்சம் கொஸ்டின் இங்கே வலிக்கிட்டு கிளம்பி திரும்பி யாழ்ப்பாணத்திலேருந்து எல்லா இடத்துலையும் இருந்து இங்கே முல்லைத்தீவுக்கு படையெடுக்கும். அது எப்படி படையெடுப்பினோம்னு சொன்னால் சிரட்டையோட வெறிவினம் எல்லாரும் லைன்ல. எனக்கு அது முதலாவது பிடிக்கிற இல்லை. அதே மாதிரி சொல்கிறேன், நாங்கள் எந்த கிடாப்பா சிரட்டையில் கஞ்சி குடிச்சினாங்க. நாங்கள் என்ன சட்டிவான முட்டு சுழல் இல்லாமல் இருந்த இடமா நாங்கள் சிரட்டையை எங்கட வாங்கி குடிச்சினாங்க. அதில் மிக குறிப்பாக சில பாராளுமன்ற உறுப்பினர் சிரட்டையை கொண்டு பாராளுமன்றம் போன விசுக்கோட்டு பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்கணும். சிரட்டையை சீவி அதை பாராளுமன்றம் கொண்டு போன கொஸ்டிகளும் இருக்கணும். ஏன்னா அவைகள் அந்த உணர்ச்சியை கிளப்புனமா ஒரு பேத்தனமான ஆக்கள் எங்கடைய ஆக்கள். சும்மா பாராளுமன்றத்தில் என்ன கதைக்கணும்னு தெரியாம சும்மா ஹூயா குளங்குறேன்னு சொல்லி சும்மா உணர்ச்சி வசமாக கதைச்சு இந்த மக்கள்கிட்ட அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினர் வரவேணும். அதுக்காக கதைக்கிறத தவிர திட்டமிடல் மெக்கானிசம் பொறிமுறை ஒன்றுமில்லை. ஒருவன்ட்டு சும்மா கதைக்கிறது. அவங்களே தான் எங்கட மீடியாக்களை எடுத்து பத்திரிகைகள்ல இருந்து இந்த ஊடகங்கள்ல இருந்து தலைப்புச் செய்தி அவர் அதை தெரிவித்தார், இவர் இந்த அறிக்கையை விட்டார். அவர் இதாடா எங்கட வரலாறு, அடிப்படை மக்கள் இவன். இப்போ இன்றைக்கு 16ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு. 2 விஷயம் நான் சொல்ல போகிறேன், கேளுங்கோ. இனி உங்களோட கருத்துக்களை கீழே பதிய விடுங்கோ கமெண்ட்டாக. முதல் கட்டமாக முள்ளிவாய்க்கால்ன்றது அது ஒரு என்ன சொல்கிற ஒரு கொடுமையான ஒரு தமிழரை படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாள், தமிழ் மக்களை. அதே நேரம் அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா 30 வருஷமாக தமிழ் பகுதியை வந்து தமிழர் பகுதியை ஆண்ட ஒரு தமிழர் ஆட்சியை உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து அந்த 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 ஆட்சியை முறியடித்த நாள். நீங்கள் எல்லோரும் நினைப்பில் இன்னும் வேறு ஆட்சியை பற்றி கேட்குறாண்டு. உண்மையிலே அவங்கள் 30 வருஷம் ஆண்டவங்கள். எந்த ராஜராஜன் சோழன்ற காலத்தை பார்த்தாலும் ஒவ்வொரு சோழனும் 30 ஆண்டு காலத்துக்குள்ளே தான் அந்த இடங்களை ஆட்சி செய்திருப்பான். அதுகளோட ஒப்படைக்க தமிழற்ற இந்த இலங்கையில் நடந்த ஆட்சி கூடின காலம் 30 ஆண்டு. அது உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து அதை அடித்து ஒடுக்கிறதுக்கு அந்த 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 போராட்ட அந்த ஆட்சியை போராட்டம்னு சொல்ல முடியலைன்னா அது போர்டர் வழி சண்டையில் நடந்தது. உள்ளுக்க ஒரு ஆட்சி நடந்தது, அது தமிழர் ஆட்சி. அது 30 வருஷம் எல்லாருக்கும் தெரியும். அங்கே போலீஸ் இருந்தது, நீதிமன்றங்கள் இருந்தது, மற்றது எல்லா துறையும் இருந்தது. கட்டுமான துறைகள் இருந்தது, வளர்ச்சி துறைகள் இருந்தது, நாட்டு வளர்ச்சிகள், வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாம் அங்கே இருந்தது. அது ஒரு 30 வருஷம் ஆட்சி. அதனால தான் அது கடைசியாக இப்போ ஒரு நாட்டோடு அடிபட்டு அதில் தமிழர் தமிழர் சேனையை முறியடித்த நாள் தான் அந்த நாள். இது முள்ளிவாய்க்கால். ஒரு பக்கத்தால் இனப்படுகொலை, அது அந்த சனத்தை கொலை செய்த நாள். அப்போ நீங்கள் மக்கள் வடிவாக தெளிவாக இருங்கோ. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்ன்றது இயக்கத்தின் இல்லை. அதெல்லாம் அங்கே நடந்த அரசாட்சியின் அந்த தமிழர் ஆட்சியின் இதுவும் இல்லை. அது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்னு சொல்கிற சனத்தை படுகொலை செய்த நினைவாக மக்களால் கட்டப்பட்ட ஒரு நினைவு தான் அந்த முள்ளிவாய்க்கால் மே 18. இன்னும் கொண்டு சனம் விளங்கிக் கொள்ளணும். அது எங்களுக்கு ஒரு தோத்த நாள். அதாவது எங்களோட ஒரு 30 வருஷம் ஆட்சியை முறியடித்த நாள். அப்போ அது எங்களுக்கு ஒரு கவலை. அது முள்ளிவாய்க்கால் ஒரு சந்தோஷமான இடம் கிடையாது. அதை மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். எடுத்த உடனே காஞ்சியை காய்ச்சி அந்த பொடியன்னு சொன்னாக்கா சிரட்டையில் கொடுக்குறாது ஒன்று கட்டுவோம். இப்போ சிரட்டையில் கொடுத்தோன்னே கொஞ்சம் பேர் வேணும் ஒடுக்கப்பட்ட மக்களை நாங்கள் கூட சொல்கிறோம்னு சொல்லி அதெல்லாம் கிடையாது. தலைவரை விட வேறு யாரையும் ஒடுக்கப்பட்ட மக்களை தூக்கி தலையில் வச்சு தலைவர் அப்படித்தான் எல்லாரையும் முன்னுக்கு எல்லா இனத்தை எல்லா சாதியையும் தூக்கி வச்சிருந்த ஒரே ஒரு ஆள் தலைவர். அது நல்ல சாதி கட்ட சாதின்ற ஆக்கள் சொல்கிற நீங்கள் எதையும் சொல்லுவீங்க. ஆனால் முக்கியமாக இந்த ஒடுக்கப்பட்ட ஆக்கள்னு சொல்லி கொண்டு ரெண்டு இறக்கணுமில்லோ அவைகளுக்கு சொல்கிறேன். தலைவர் அளவு நீங்கள் ஒருவருமே இல்லை. நீங்களாம் உங்களோட சாதியை கேவலப்படுத்துங்க ஒழிய தலைவர் கிடையாது. அது உண்டு. மற்றது இந்த
கஞ்சி கொடுக்குறோன்னு கொண்டாட்டம் கிடையாது. அது ஒரு இணைவு. அது யார் தொடக்கப்பட்டது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது அவை அப்படி தான் கொண்டாட்டம். வேணுன்னு கேட்டால் கடைசி காலத்தில் கஞ்சி அப்படி தான் குடிச்ச வேண்டும் சொல்லி. ஆனால் அது காலப்போக்கில் அது எப்படி அதை வருதோ தெரியாது. இது அரசியல் கட்சிகள் அதை கொண்டு அது ஒரு பிரச்சாரமாக தான் செய்யணும் போல் எனக்கு தெரியுதான். மற்றது ஒன்று முள்ளிவாய்க்காலை பற்றி சொல்கிறதுக்கு கணக்க துன்பகரமான செய்திகள் எல்லாம் கிடக்குது. அதுகளை நாங்கள் இதில் இந்த பதிவில் போடலாது. அந்த இறந்த மக்களுக்கு இந்த முள்ளிவாய்க்கால் மே 18 எல்லாரும் சிறந்தாழ்த்தி அவங்களுக்கு ஒரு நினைவஞ்சல் செய்கிற நல்லது. அங்கே போகலாட்டியும் உங்களோட வீட்டிலேயோ அந்த முள்ளிவாய்க்காலில் இறந்த மக்களுக்கு அடுத்த பக்கம் போராட போனாக்கள் அவைகள் எப்பயும் அது ஒரு வீரச்சாவு உங்களுக்கு தந்தது. அவங்க புற முதுகுட்டு ஓடையில் அவங்கள் ஒரு நாடுமாக இருந்தவங்க. அவங்கள உலக நாடு 22 நாடுகளும் சேர்ந்து அடித்து தான் வெற்றி பெற்றது. அப்போ மற்றது அவங்கள அதை தங்களுக்காக வேண்டிய அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்ன்ட்டு ஒன்றும் அவங்க ஒபிஷியலாக ஒன்றும் அறிவிக்கலை. ஆனபடியாக இது மக்களில் இது அதுக்கு அதோட நீங்கள் அது இயக்கத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை தெளிவாக விளங்கி கொள்ளணும். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்ன்றது இயக்கத்துக்கு வந்து சம்பந்தம் இல்லை. உங்களுக்கே தெரியும் எப்படி அதை ஒரு கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் சுற்றளவில் நடந்த சண்டை வாளுக்கு மேற்கு பக்கம் உங்களுக்கே தெரியும். அதான் நடந்தது முள்ளிவாய்க்காலில். சரி, இத்துடன் முடிச்சு கொள்கிறேன். நான் புற அதை பற்றி கதைக்கிறேன்.